ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் பௌர்ணமி திதி மதியம் 1:53 முடிவடையுது. எவ்வளவு பரிகாரம் செய்தும் பலன் இல்லை அப்படின்னா, நாளைய தினத்தை நீங்க சரியா இந்த 2 மணி நேரத்துல அந்த 5 நொடியை பயன்படுத்திக்கோங்க. சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான நேரம். இந்த நேரத்துலதான் நம்முடைய சித்தர்கள் அவங்களுடைய வரங்களையும் சக்திகளையும் பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியம் வாய்ந்தது இந்த சோடசக்கலை நேரம். இந்த நேரத்துல நாமும் நம்ம வேண்டிய வரத்தை பெற முடியும். அது எப்படி செய்யறதுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல சோடசக்கலை நேரம் அது எப்போ ஆரம்பிக்குதுங்கிறத பார்த்துருவோம். நாளை மதியம் 1:53 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. பௌர்ணமி திதிக்கு முன்னாடி 1 மணி நேரம், பிந்தைய 1 மணி நேரம், அதாவது 12:53 2:53 வரைக்கும் உள்ள இந்த நேரத்தை தான் நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் மும்மூர்த்திகள் நமக்கு அருளக்கூடிய இந்த நேரம். இந்த 2 மணி நேரத்துல மும்மூர்த்திகளோட அருளுங்கிறது 5 நொடி மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த 2 மணி நேரத்துல அந்த 5 நொடி எப்ப வருதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த 5 நொடி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மிக பெரிய அளவுல நல்ல முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில ஏற்படும், பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். நாளை மதியம் 12:53 2:53 வரைக்கும் உள்ள இந்த சோடசக்கரை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்துல இந்த சோடசக்கலை நேரம் ஆரம்பிக்கும் நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வைங்க. அடுத்ததா உங்க கையால ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்து ஒரு தாம்பாள தட்டுல பரப்பணும். அதை பூஜை அறையில வைக்கணும். ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல பச்சை நிற பேனா, ஸ்கெட்ச், மார்க் இப்படி எதுவா கொண்டு நமக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதணும். நேர்மறையான சொற்களை மட்டும் பயன்படுத்தி எழுதணும். இப்ப உதாரணத்துக்கு கடன் அடையணும் அப்படின்னாக்கா கடன் அடையணும்னு எழுதாம பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு எழுதுங்க. நோய் சரியாகணும் அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு லைன் நேர்மறை சொற்களை பயன்படுத்தி எழுதிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பரை சுருட்டி மஞ்சள் நிற நூலால கட்டி அந்த பச்சரிசியின் மேல வச்சிடணும். இந்த 2 மணி நேரமும் அந்த பச்சரிசி மேலேயே அந்த சீட்டு இருக்கட்டும். 2 மணி நேரம் கழித்து, அதாவது சோடசக்கலை நேரம் முடிந்த உடனே அந்த சீட்டை எடுத்து அதுல கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை வச்சு கொளுத்தி விட்டுறணும். தாம்பாளத்துல உள்ள பச்சரிசிய மிக்சி ஜார்ல போட்டு உடைச்சு எறும்புகளுக்கு இரையா போட்டுடலாம். நீங்க எழுதி வச்ச சீட்டை உடனே நீங்க எரிச்சிடணும். சோடசக்கலை நேரம் முடிஞ்ச உடனே பச்சை கற்பூரம் வச்சு எரிச்சிடணும். உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா அப்பயே கூட நீங்க அந்த அரிசிய உடைச்சு நீங்க எறும்புகளுக்கு இரையா போட்டுடலாம். அப்படி இல்லைனாக்கா அடுத்த நாள் கூட நீங்க போட்டெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. இந்த 2 மணி நேரத்துல ஏதோ ஒரு அந்த 5 நொடி மட்டும்தான் நமக்கு வேண்டிய வரம் கிடைக்கும். இந்த 2 மணி நேரமா அந்த சீட்டை பச்சரிசி மேல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். இப்போ வீட்டுல இருக்கிறவங்க இந்த தீபம் ஏற்றி இந்த பரிகாரத்தை செய்யலாம். வீட்டுல இல்லாதவங்க என்ன செய்வது? நீங்க எங்க இருக்கீங்களோ, நீங்க வேலை பார்க்குற இடத்துல அந்த 2 மணி நேரம் உங்களால அமைதியா இருக்க முடியும் அப்படின்னா ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம், ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம், இந்த மந்திரத்தை அந்த 2 மணி நேரமும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைனாலும் மனதார நீங்க எவ்வளவு வேலையில இருந்தாலும் டிராவல்ல இருந்தாலும் மனதார முழு மனதோட உங்க குலதெய்வத்தையும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்ங்கிறது கண்டிப்பா பலிக்கும். ஆனா இந்த 2 மணி நேரமும் நம்முடைய மனதுங்கிறது ஒருநிலைப்பட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்மளோட மனது ரொம்ப நம்ம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம இந்த சோடசக்கலை நேரத்தை அந்த 2 மணி நேரத்தை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இப்ப நாளைய தினம் தான் செய்யணும்னு இல்லை, ஒவ்வொரு சோடசக்கலையும் ஏதாவது ஒரு விடுமுறை நாட்கள்ல கூட உங்களுக்கு வரும். அந்த நாள்ல கூட நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஆனா சோடசக்கலை நேரத்தை ஒரு தடவை நீங்க பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா அதுல இருக்கக்கூடிய மாற்றத்தை உங்க கண் கூட உணர முடியும். நாளைய தினம் பௌர்ணமி தினத்துல வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை தவறாம பயன்படுத்திக்கோங்க. நாளைய தினம் புதன்கிழமையில பசுவிற்கு உங்களால எப்போ முடியுதோ உங்களுக்கு உங்க கையாலேயே கொஞ்சமா அந்த பச்சை பயிறு இருக்கு இல்லையா, பாசிப்பருப்பு, அதை கொஞ்சமா ஊற வச்சு ஒரு கைப்பிடியாவது ஊற வச்சு அதோட வெல்லம் கலந்து பசுமாட்டிற்கு நீங்க
உணவா கொடுங்க. அப்படி பசுமாடு இல்ல அந்த சைடு அப்படின்னாலும் பறவைகளுக்கு அந்த பச்சை பயிரை தானமா போடுங்க. ஏன்னா புதன்கிழமை புதன் பகவானின் தானியம் பச்சை பயிறு, அதை நம்ம தானமா வழங்கும் பொழுது இன்னும் கூடுதலான பலன்கள் நமக்கு கிடைக்கும். எப்பொழுதுமே வாழ்க்கையில கஷ்டம் மட்டுமே பட்டுட்டு இருக்கோம். நாங்க யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணல. ஆனா வருமானங்கிறது எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. வருமானம் வர்றது கூட 10 ரூபா வந்ததுன்னா 20 ரூபா செலவாகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நீங்க இதை செய்து பாருங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஊற வைக்கணும். அதோட காலையில புதன்கிழமை காலை அந்த பாசி பருப்போட கொஞ்சம் வெல்லம் கலந்து அதை தெருவுல வர அந்த பசுமாடு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நீங்க சாப்பிட கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கடனோ கர்மாவோ எது இருந்தாலுமே படிப்படியாக குறையும். அதை நம்ம உணரலாம். இதை மட்டும் ரெகுலரா வாரம் வாரம் இதை நீங்க பண்ணிட்டே வாங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல புதன்கிழமைன்னு இல்ல, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு ஓரைன்னு இருக்கும். இப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும் பொழுது காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 செவ்வாய் ஓரை. அதே மாதிரி நாளை புதன்கிழமைங்கும் போது காலையில 6 to 7 புதன் ஓரை, மதியம் 1 to 2 புதன் ஓரை, இரவு 8 to 9 புதன் ஓரை. இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் இந்த நேரத்துல அந்த ஓரை வரும். அந்த நாளுக்குரிய ஓரையில நம்ம தீபம் ஏற்றி மனதார வணங்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். தீப வழிபாடுங்கிறது ரொம்பவே முக்கியமானது நம்ம தெய்வ வழிபாட்டுல. அப்படி எங்களால தீப வழிபாடுலாம் ஏத்த முடியலமா, எங்களால நாள் இல்ல, நேரம் இல்ல, சரியா இருக்கு வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஓரையில ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷம் அந்த ஓரைக்குள்ள அதிபதி இப்ப புதன் பகவானோட அதிபதி பெருமாளுக்கு உரிய நாள் இந்த புதன்கிழமை. இல்ல புதன் பகவானை வணங்கிக்கலாம், இல்ல பெருமாளை வணங்கிக்கலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவானை வணங்கிக்கலாம், இல்லைனாக்கா முருகப்பெருமானை வணங்கிக்கலாம். இப்படி நம்ம தொடர்ந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அந்த ஓரையில நம்ம வணங்கிட்டு வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்துமே கஷ்டம் அனைத்துமே தீரும். எவ்வளவு பரிகாரம் செய்யறோம், எவ்வளவு முயற்சிகள் செய்யறோம், கடன் அடையலன்னு கவலைப்படுறவங்க எல்லாம் இந்த முறையில இந்த நேரத்துல நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக விலகுவதை நாங்கள் கண்கூடா உணரலாம். இதை நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் தெரியும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைய தினம் பௌர்ணமி சோடசக்கலை நேரத்தை தவற விடாதீங்க. தீபம் ஏற்றி வழிபாடு செய்து இந்த பரிகாரம் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. அப்படி இல்ல வேலை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 2 மணி நேரத்துல இந்த 5 நொடி எப்போ வருதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. உங்களால முடிந்தா அந்த 2 மணி நேரமும் இந்த ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா, ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினந்தின், இதை சொல்லிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. கடினமா உழைக்கிறோம், நம்ம முயற்சியோட சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது நம் முயற்சிகள் அனைத்தும் தடையில்லாமல் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நம்ம போகலாம். குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நம்ம சரிவர நம்ம அவங்கள வணங்கிக்கிட்டு நம்மளால முடிந்ததை தானம் கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். தானம் அப்படிங்கும் பொழுது எல்லாராலையும் பண்ண முடியுமானா முடியாது. தானம் பண்ண முடியும், அன்னதானம் பண்ண முடியும், மற்ற தானம் பண்ண முடியும் நினைக்கிறவங்க உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணுங்க. அப்படி எங்களால எந்த தானமும் பண்ண முடியல, நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி நாள்ல அமாவாசை நாள்ல இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நிலைவாசலுக்கு வெளியில கொஞ்சமா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ தூவி விட்டுட்டு பாருங்க. மறுநாள் காலையில அதை அந்த இடத்த சுத்தம் பண்ணிடுங்க. நீங்க போடக்கூடிய அந்த உணவை எறும்புகள் ஒரு எறும்பு சாப்பிட்டாலும் அது 100 எறும்புகள் சாப்பிட்டதற்கு பலன் கிடைக்குமா. அதனால இதையுமே நீங்க தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமியில செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஆற்றல் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் பரிகாரங்களும் பல மடங்கு நமக்கு நன்மைகளை கொடுக்கும். நன்றி.